வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி ஓய்வு பெற்ற 7 நீதிபதிகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். தனது தீர்ப்புகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புகார் அளித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை நீதிபதி GR சுவாமிநாதன் மேற்கொண்டுள்ளார். இந்த நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரி பரந்தாமன், அக்பர் அலி, விமலா, சுந்தர் செல்வம், கலையரசன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் நீதிபதிகளின் நடத்தை தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் நேரடியாக புகார் தரலாம் என்று ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். விசாரணை தேவைப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே உத்தரவிடுவார் என்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் விசாரணை நடத்தும் நீதிபதிகள் குழுவே புகாருக்குள்ளான நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வழிமுறைகளின் அடிப்படையிலேயே டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் மனு மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருப்பது கவலைக்குரியது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தலைமை நீதிபதியின் முடிவுக்காக நீதிபதி GR சுவாமிநாதன் காத்திருக்க வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற 8 நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.